தாத்தாவும் பேரனும் பார்த்திங்கன்னா தோட்டத்துக்குள்ளே போகிறாங்க. அப்போ பார்த்து வறட்சியான காலம். அந்த வறட்சியான காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காட்டில் எதுவுமே கிடையாது, எல்லாம் காஞ்சி போச்சு. ஒரு 4 மரம் மட்டும் நிற்கிது. அது எந்த மரம்னு கேட்டிங்கன்னா அந்த பனைமரம் மட்டும்தான். அப்போ அந்த போய் இந்த மரத்தை வச்சு பிரயோஜனம் இல்லை, இது எதுக்கு தாத்தா, இது காயும் இல்லை ஒன்றும் இல்லை, இது என்ன பண்ணுறதுங்க. தாத்தா சொல்கிறாரு, இந்த ஓலையில் தான் நம்ம வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த பனைமரம் சொல்லுது, நான் அடுத்த வருஷத்துலேருந்து காய் வந்துடுறேன்னு ஒரு அசரீரியில் பேசுகிற மாதிரி பேசுது. அடுத்த வருஷத்தில் நொங்கு பதனி இதெல்லாமே வந்துடும், நீங்கள் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. எவ்வளோ வறட்சியானதாலும் நான் காய மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லுது. அப்போ தாத்தா சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட மரம், முன்னோர்கள் நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதில் தான் பண்ணுவோம், வீடு போடுறது, வீடு செய்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் அந்த வெட்டுக்கையிலேருந்து நார் கிழிச்சிக்கிறது, இது மாதிரி எல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போது பனங்கருப்பட்டி எடுப்போம், பதனி எடுப்போம். பதனி எடுத்துகிட்டு அதை காய்ச்சணும்னா பனங்கருப்பட்டி வந்துடும். அந்த பனங்கருப்பட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. என்னென்ன சத்துன்னு கேட்டிங்கன்னா துத்தநாகம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா கால்சியம் இருக்குது. இது வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸு, சர்க்கரையோட அளவு வந்து உடனடியாக கூட்டாது. துத்தநாகம் இருக்குது, இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது. இது பெண்கள்லாம் நம்ம குழந்தைகள்லாம் பயன்படுத்தலாம். அப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வயசுக்கு வந்தாங்கன்னா பொண்ணுங்களுக்கு வந்து உளுந்தங்களியும் பனங்கருப்பட்டியும் தான் கொடுப்பாங்க, கூட நல்லெண்ணெய் சேர்த்திக்குவாங்க. அப்போ உடல் என்ன ஆகுனா குளிர்ச்சியாகும். இப்போ சூடாகிற சமயத்தில் குளிர்ச்சி பண்ணும். பதனி வந்து ரொம்பவே நல்லது அப்படிங்கிறாரு தாத்தா. சொல்லிவிட்டு, அப்படியா தாத்தா, பரவாயில்ல, சரி தாத்தா, நம்ம அடுத்த வருஷத்துலேருந்து இதில் வந்துருமில்ல, அடுத்த வருஷத்துல லீவுக்கு வந்தால் நான் வந்து இதில் எடுத்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி அடுத்த வருஷம் வர்றாங்க, அந்த இதெல்லாம் வந்துருச்சு, நொங்கு வந்துருச்சு. அப்புறம் பதனி கட்டுறாங்க, பதனி வர ஆரம்பிச்சிது. அடுத்த வருஷம் நல்லா மழையும் பேஞ்சு மரமெல்லாம் செழிப்பாக வந்துருச்சு, சூப்பராக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா. அப்போது இந்த பனை மரத்தை எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி நம்ம காசை நோக்கியே ஓடும்போது, இப்போ தென்னந்தோப்பை நோக்கியே ஓடும்போது என்னென்னு பார்த்திங்கன்னா பனை மரத்தை பூரா வெட்டிட்டோம். அது அன்றைக்கி காசே கிடையாது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பனை நொங்கு பார்த்திங்கன்னா, ஒரு பனை கன்று, ஒரு நொங்கோட கன்று பார்த்திங்கன்னா 10 ரூபா. அப்போது ஒரு காய் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போது கிழங்கெடுத்தால் கிழங்குல காசு வருது. இப்போ எல்லாமே காசுமயமாகிடுது. அப்போது நம்ம அதை அழிக்காம வச்சதுன்னு இந்த பனைமரம் வந்து தென்னை மரத்தை 4 வருஷத்துக்கு கொண்டு வந்துடலாம். பனைமரத்தை நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வர முடியாது. பணம் வச்சவன் பார்த்துட்டு சாவாங்கிற ஒரு பழமொழி இருக்குது. ஆனால் முன்னோர்கள் நம்ம வச்சுருந்துட்டு இருந்தாங்க. அதை நம்ம காப்பாற்றியிருந்தோம்னா இன்றைக்கி நமக்கு ஒரு ஆதாயம் உண்டு. அப்போது இது என்னென்னா, நம்மளை இயற்கையிலேருந்து வெளியே போனதுனால பனங்கருப்பட்டி நிறையா சேர்த்திட்டாங்க. அதை காஸ்ட்லியான பொருளுங்க மாற்றிட்டாங்கனால எல்லாருனாலையும் வாங்க முடியல. இப்போ நானே பார்த்திங்கன்னா கருப்பட்டி வாங்கியிருக்கிறேன். ஒரு இடத்துலேருந்து வாங்கினேன். கொஞ்சம் நீர் கோர்த்த மாதிரி இருக்கிற கருப்பட்டி விலை கம்மிங்கிறனால ஒரு 230 ரூபாய்ன்னு கொடுத்தாங்க. நான் வாங்கின ஒரு 10 கிலோ. இனியிலேருந்து அதுக்கு மாறலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போது என்னென்னா, எல்லாமே அடுத்த தலைமுறைக்காக நம்ம எதோ ஒன்று விட்டுட்டு போகணும். எதையுமே விட்டுட்டு போகாமல் இருந்தோம்னா கடைசியில் அவங்க பணத்தை மட்டும் வச்சு நீங்கள் சாப்பிட்டு வாழ்கிறதுங்கிற சாத்தியமில்லை. அப்புறம் நம்ம இப்போ சம்பாதிக்கிற காசெல்லாம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு, காசையும் கொடுத்துட்டு, காலையிலேருந்து பொழுதுக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, இப்போ அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்டுட்டு இருக்கணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இயற்கையோடு ஒத்து வாழ்ந்தோம்னா நம்மளுக்கு பிரச்சனை கம்மியாக. அதுக்காக பணம் சம்பாதிக்க வேண்டாங்கிறதில்ல, நீங்கள் அது ஒரு வாக்கில் இயற்கையோடு சேர்ந்து இணைந்து சம்பாதிக்க வேண்டியது தான், அவ்வளோதான்.